திருநெல்வேலியில தாருகாவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஒரு கோவில் இருக்கு. அந்த சுவாமிக்கு என்ன பேர் தெரியுமா? மத்தியஸ்தநாதர். அப்படின்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் சொன்னவர், தீர்ப்பு கூறியவர் அப்படின்னு அர்த்தம். சேர சோழ பாண்டிய 3 பேருடைய ராஜ்யத்திலையும் வரக்கூடிய இடம் அது. ஆனா இந்த 3 பேரும் பேருக்கு பாக்குற பொழுது ஆஹா சேர மன்னா இப்படின்னு இவன் கும்பிட, சோழ மன்னான்னு இவன் கும்பிட, இதெல்லாம் உள்ளுக்குள்ள பகை உண்டு. ஆனா நேர பாக்குற போது அவ்வளோ அழகா நட்பு பாராட்டுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆசைன்னா இந்த இடத்த மட்டும் நம்ம ராஜ்யத்தோட சேர்த்துக்கணும்னு ஒத்தன் நினைக்க, சோழன் அப்படி நினைக்க, பாண்டியன் அப்படி நினைக்க, இவர்களுக்குள்ள அந்த பிணக்கு போர் மூழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். என் மனசுல இந்த இடம் என்னுடையது, அந்த இடம் என்னுடையது, இந்த இடம் என்னுடையது. ஆனால் இதுக்கு யார் மத்தியஸ்தம் சொல்வார்கள்? நாங்க 3 பேருமே கலந்து பேசிக்கிறோம், யாரான ஒரு முனிவரை தேடி போகலாம் அப்படின்னுட்டு இவங்க 3 பேரும் சரி இதை தேடி ஏதாவது ஒரு திருத்தலத்திற்கு போவோம் வாருங்கள், நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு போகும் பொழுது எதிர்த்தாப்புல ஒரு முனிவர் வர்றார். அந்த முனிவர் வந்துட்டு நீங்கள்லாம் யாரு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாராம். நாங்க ஒரு 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 இடத்தை நோக்கி போயின்னு இருக்கோம் அப்படின்னு. ஒருத்தரும் சொல்லல என்ன ஏதுன்னுட்டு. அப்ப அந்த வந்த முனிவர் 3 பேருடைய முகக்குறிப்பையும் பார்த்துட்டு, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வழக்கு இருக்கு, அது தண்ணீரை பற்றியா அப்படின்னு கேட்டாராம். ஓரளவு சரிதான். இல்லை இல்ல, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த உங்களோட சேர்த்துக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, அவனோட சேர்த்துக்கணும்னு அவன் பாக்குறான், இந்த 3 பேருக்கும் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படித்தானே அப்படின்ன பொழுது 3 பேரும் ஆமா, இதனால எங்களுக்கு பகைமை இருக்கு, ஆனா பெரிய பகைமை இல்ல, எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் பொழுது அவர் சொன்னாராம், ஒரு மன்னனை பார்த்து நீ இந்த இடத்துல இருக்கிற வாய்க்கால் எல்லாம் வச்சுக்கோ, இன்னொருத்தரை பார்த்து நீ ஏரி எல்லாம் உனக்கு, இது குளம் எல்லாம் உனக்கு, ஆக மொத்தம் இந்த குளம் இருக்கிறது உன் பகுதியில இருக்கும், ஏரி இருக்கிறது உன் பகுதியில இருக்கும், இந்த வாய்க்கால் இருக்கிறது உன் பகுதியில இருக்கும். இந்த நீர் ஸ்தலத்துடைய புனிதத்தன்மை 3 ராஜாக்களுக்கும் கிடைக்கிறாப்புல இருக்கும், நீங்க அப்படி பிரிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது, சுவாமி எங்க மனசுக்குள்ள எல்லாருக்கும் வேணும் வேணும்னு நினைச்சோம், ஆனா இப்ப அவனுக்கும் இருக்கட்டும் எனக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அது உங்களாலதான். அப்ப நீங்க யாரு அப்படின்ன பொழுது அந்த இடத்தில் அந்த முனிவர் மறைந்து ஒரு சிவலிங்கம் உருவானது. அதுதான் அந்த தாருகாவனம். ஆக தாருகாவனம்ங்கிறது எப்பேற்பட்ட சண்டை இருந்தாலும் அவர்களுக்குள்ள போக்கிடும். அப்புறம் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தாருகாவனம் போயிட்டு வா அப்படின்னு கூட ஜோசியர்கள் சொல்வார்கள்.